வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பருப்பு, 1 பூண்டு, தக்காளி 2, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் ஆயில். இதெல்லாம் ஊற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 2 விசில் வந்தால் போதும். இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு வெந்தயக்கீரை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வந்துருச்சு. இப்போ வரமிளகா, கருவேப்பிலை தழை, ஒரு வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்திக்கலாம். வெந்தயக்கீரை சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எல்லாத்துக்குமே நல்லது. வெந்தயக்கீரை அவ்வளோ ஹெல்த்தியானது. சின்ன குழந்தைங்கலேருந்து நல்ல வயசானவங்க மட்டும் நல்லா சாப்பிடலாம். கீரை கொஞ்சம் வெந்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கீரை வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. வெந்தயக்கீரை சாம்பார் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் திக்காகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வரட்டுங்க. தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஹெல்தியானது கூட, ரொம்ப ஹெல்தி கீரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயிடுச்சு, நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. பாய்.